கல்வி திருடன் ஏவாவேல்னு சொல்லுவாங்க, மருத்துவ கொள்ளை ஏவாவேல், ஏரி திருடன் ஏவாவேல், இப்போ இறுதியாக ஓட்டு திருடன் ஏவாவேலுங்கிறதையும் சேர்த்துக்கணும். விவசாயிகளுக்காக பேசுறதுக்கு நான் விவசாயியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெஞ்சில் ஈரம் இருந்தால் போதும், விவசாயிகள் சார்பாக இருந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. இது வெற்றிக்களம். நான் உங்கள் ராஜீவ்காந்தி. இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருப்பவர் உழவர் உரிமை இயக்க மாநில தலைவர் திரு அருள் ஆறுமுகம் அவர்கள். இவரை பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக கடந்த ஆண்டு நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் இவர் மீது தான் திமுக அரசு குண்டாஸ் சட்டம் வந்து போட்டுச்சு. அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த திமுகவோட மிக முக்கிய ஆளுமையான ஏவ வேலுவுக்கு எதிராக நிறுத்தப்பட்டு மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட, ஆனாலும் அந்த தேர்தல் தோல்வியிலும் கூட ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கிறது என்று சொல்லி இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கார். முதல்ல அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல தேர்தல் முடிவுலேருந்து ஆரம்பிக்கிறேன் சார். தேர்தல் முடிவு வந்து என்ன சார் ஆணுச்சு? ஏன்னா நீங்கள் தான் வந்து முன்னிலையிலே இருந்துட்டு வந்தீங்க. திடீர்னு கடைசியில் வந்து பார்த்தா டக்குன்ட்டு ஏவவேலு வந்து மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து மேலே வந்தார். எப்படி வந்து நடந்துச்சு? தபால் வாக்குகளில் வந்து பெரு அளவில் முறைகேடுகள் பண்ணியிருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு 1000 காகிதத்தை நீங்கள் கொடுத்துட்டு ஒரு பேனாவை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரே மாதிரி அந்த மாதிரி 1006 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அந்த 1006 வாக்குகளையும் ஓட்டு போட்டுக்கிறதா அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. 955 வாக்குகள் வந்து செல்லாத வாக்குகள்னு அறிவிச்சாங்க. இப்போ நமக்கு கிடைத்த தகவலின்படி பெரும்பான்மையான அரசு அலுவலர் தபால் வாக்கு செலுத்தக்கூடிய நபர்கள் தாவேக்காக்கு வாக்களிச்சாங்க. ஆமாம், சென்னையிலேயே நம்ம பார்த்தோம், நிறைய இடங்கள்ல வந்து அரசு ஊழியர்களோட வாக்குகள். ஆனால் தாவேக்கா வெறும் 600 வாக்குகள் தான் இருக்கு. அப்போது இதில் அந்த 955 வாக்குகள் செல்லாத வாக்குகளை அறிவித்ததும் இந்த 1006 ஓட்டுக்கள் ஒரே மாதிரி டிக் பண்ணிருக்கிறதும் வந்து நமக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவிஎம்ல கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே நிலையில் 14 சுற்றுகள் வரை இவிஎம் வாக்கில் வந்து முன்னிலையில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் 30 வாக்குகள் 40 வாக்குகள் ஒவ்வொரு சுற்றிலையும் அவர் அதிகமாகிறாரு. அந்த வாக்குகள் அதிகமாகிற இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பூத்துக்கு நம்மளால் பூத் ஏஜென்ட்ஸ் போட முடியல. அது சில காரணங்கள். அந்த பகுதிகளில் தான் இந்த சொற்பமான இது வந்து அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போது அங்கே போட்டிருந்த அந்த கள்ள ஓட்டும் அந்த ஒரு பூத்துக்கு 30-40 வாக்குகள் அளவுக்கு போட்டதும் இங்கே இந்த தபால் வாக்குகள் தான் வந்து அவரை வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கக்கூடிய இதில் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே திருவண்ணாமலையில் தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஏவாவேலு தவினா வெற்றின்னு அறிவிச்சுக்கலாம். ஏன்னா அவர்கள் வாக்களித்த கட்சி தான் இன்றைக்கி இங்கே ஆட்சி செய்கிறது. அதை வச்சு சொல்கிறேன். ஏவாவேலு மக்களை ஏமாற்றி தான் தனக்கான வெற்றி எடுத்துட்டு. இதற்கான சட்ட போராட்டத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்களா? நீதிமன்றத்துக்கு இது பண்ணியாச்சு. நேற்று வந்து வழக்கும் நம்பர் ஆயிடுச்சு. அதனால நீதிமன்றத்தில் இப்போ போயிட்டுருக்கு. வாக்கு எண்ணிக்கை அன்று வந்து உங்களுக்கு எதுவும் மிரட்டல் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சா? இல்லை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இது கோரிக்கை ஏதாச்சும் வச்சாங்களா? அதெல்லாம் எந்த இதுவும் நடக்கலை. நாம் வந்து உள்ள 100 பேருக்கு மேலே தான் வந்து வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ளாரே நம்மளுக்கு சார்ந்த நபர்கள் இருந்தாங்க. அதனால் இவர்கள் வேட்பாளரை விலைக்கு வாங்கக்கூடிய வேலைகள் வந்து இந்த தேர்தலில் ஏவாவேலுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தொடர்ச்சியாக இவர் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி வேட்பாளர். ஏன்னா பொதுவாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய மாவட்ட செயலாளர் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் ஏவாவேலு தான்.
எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஏவவேலு தான். பேருக்கு கட்சிகள் சொல்லிக்கும் இவர் மாவட்ட செயலாளர்னு, அப்படி கிடையாது. அதனால் அந்த இதை வச்சு வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறது எல்லா வேலையும் அவர் செய்வார். முதன்முறையாக விலைக்கு வாங்க முடியாத ஒரு வேட்பாளரை ஏவவேலு சந்திச்சு. ஒரு சந்தேகம் என்னென்னா, வேலு வந்து கிட்டத்தட்ட பழந்தின்னு கொட்டப்பட்ட ஒரு அரசியல்வாதி, 30-40 ஆண்டுகளாக அங்கேயே இருக்கார். திமுகவில் வந்து மிக முக்கியமான ஒரு நபர், உங்களுக்கு தெரியாது இல்லை, அதுவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படிங்கிறது வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ. ஆனால் இத்தனை இதையும் தாண்டி எந்த அளவுக்கு அவங்க வந்து பணம் செலவு பண்ணாங்க, அதை எப்படி நீங்கள் உடைச்சிங்க? ஏன்னா மிக சொற்பமான வாக்கு தான் வித்தியாசம் அப்படியே இருந்தாலும் கூட, அது எப்படி நீங்கள் உடைச்சிங்க? இல்லை, அவர்கள் எவ்வளவு பணம் செலுத்தி இருந்தாலும் நாம் வந்து அந்த இதில் போகலை. நாம் என்ன செய்ய போகிறோம், ஒரு வேட்பாளராக நான் என்ன செய்ய போகிறேன், நான் நின்ன கட்சி என்ன சொல்லியிருக்குது, இது ரெண்டும் தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனோம். ஏவாவேலு செய்யக்கூடிய அந்த அங்கே அந்த மாவட்டத்தில் செஞ்சுருக்கக்கூடிய இது அந்த மக்களை ரசிக்கலை. அவருடைய செயல்பாடுகள் வந்து மக்களுக்கே விருப்பம் இல்லாத செயல்பாடுகளாக தான் இருக்குது. இதில் இவர் வாங்கின வாக்குகள் கூட இந்த பணம் கொடுத்ததுனால தான் இவர் இந்த அளவுக்காவது வாக்குகள் வாங்கியிருக்கிறார். நாம் வந்து என்ன செய்ய போகிறோம், ஏற்கனவே எனக்கு ஓரளவுக்கு அந்த பகுதியில் மக்கள் அறிந்தது, நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்றதுனால வேட்பாளருக்குன்னு ஒரு சில சதவீதம், கட்சிக்குங்கிறது பெரும்பான்மையான இது இருந்தது. அதனால் அவருடைய செயல்களுக்கான எதிர்வினை தான் இந்த வாக்குகள். அடுத்த முறைலாம் ஏவாவேலு 50,000, இப்போ 88,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அடுத்த முறைலாம் நின்னாருன்னா 50,000 வாக்குகள் கூட வாங்க முடியாது. ஏவாவேலுனுடைய அத்தியாயம் இந்த தேர்தலோட முடிந்தது. சார், கடந்த சில தினங்களாகவே பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம்லாம் வெளில வந்துகிட்டு இருக்கு. ஏவாவேலு பற்றி பொதுப்பணித்துறையிலையும் மின்சாரத்துறையிலையும் அவர் பற்றிலாம் நம்மளோட இதிலே சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அது வந்து பெரிய அளவில் ரீச் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது இப்போ கூட விஜிலன்ஸ் ரைடு கொண்டு நடந்துச்சு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு புதுசாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே அவரோட சொந்த தொகுதியிலேயே அவருக்கு வந்து செல்வாக்கு இழந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எதனால் இழந்துகிட்டு இருக்காரு? இப்போது இந்த மேல்மா சிப்காட் பிரச்சனையை எடுத்துக்கோங்களேன். என்ன கேட்குறோம் மக்கள், எங்களுடைய நிலத்தை நீங்கள் தொழிற்பேட்டை புதுசாக தொழிலுக்கு தொடங்குறதுக்கு வேணும்னு எடுக்க வரீங்க, சிப்காட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. இது முப்போகம் விளைஞ்சிட்ருக்கிற இடம், எங்களுக்கு வாழ்வாதாரம் இதுதான், இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறோம். அந்த மாவட்டத்தினுடைய ஒரு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவர் என்ன பண்ணணும், வந்து இந்த மக்களை கூப்பிட்டு பேசணும். ஏன்பா தொழில் வளர்ந்ததுன்னா இந்த இடத்துல தொழிற்பேட்டை வச்சோன்னா உங்களுக்கு தானே வேலை கொடுக்க போகிறோம், நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வந்து பேசுவாங்க. ஒரு தடவை கூட பேசல. பல முறை அவர் சந்திக்க போகும்போது சந்திக்க மறுப்பார். அதையும் தாண்டி ஒரு முறை சந்திக்கும் பொழுது என்னென்னா, பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, சீன் போடுறீங்களா நீங்கள் அப்படின்னு அவர் பேசுகிறார். இப்போ பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறா சீன் அப்படின்னா, அப்போ கனிமொழியை உங்கள் கட்சியில் வச்சுருக்கீங்களா, சீன் போடுறது வச்சுருக்கீங்களா? இல்லை மேயர் பிரியா கட்சியில் இருக்காங்களா, அவங்களாம் சீன் போடுறது இருக்காங்களா? அப்போ திமுக கட்சியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சீன் போடுறது தான் வச்சுருக்கிறாங்களா? இப்படி அநாகரிகமான மக்கள்கிட்ட வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத செய்கிறத விட்டு, காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம், காசு கொடுத்தோம்னா நம்ம வேட்பாளரை விலைக்கு வாங்கிடலாம், காசு கொடுத்தோம்னா அரசு அலுவலர்களை விலைக்கு வாங்கிடலாம், இப்படி காசு இருந்தால் எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிடலான்னு நினச்சிட்டு திமிர்த்தனத்தில் ஆடிட்டு இருந்த நபருக்கு இந்த விவசாயிகள் மீது அவர் செய்த அந்த கொடூர முகம், அதாவது கொடுக்க மாட்டேன்னு போராடுறோம்னா நீங்கள் வழக்குகள் போடுறீங்க, அதுவே தவறு. எங்கள் நிலத்தை நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு போராடுறோம், நீ எங்கள் மேலே வழக்கு போடுற, அதுவே தவறு. அதையும் தாண்டி குண்டர் சட்டத்தில் போட்டுட்டு வேறு மாவட்டத்திலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்னா, இவருக்கு அறிவில்லை, இவர் கொஞ்சமாவது சட்டம் தெரியணும்ல. நீ திருவண்ணாமலை தொகுதியில் ஜெயிச்சுட்டு நீ தமிழ்நாடு முழுசும் நான் அமைச்சர்னு போயிட்டு வரீங்க. உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கல இடம், அதே அரசியலமைப்பு சட்டம் தானே எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடிமகனுக்கான உரிமையை கொடுத்துருக்குல்ல. நீ பக்கத்து மாவட்டத்திலேருந்து வந்துட்ட அப்படின்னா இந்த அறிவு கூட அவருக்கு இல்லை. அப்போது நான் சிப்காட்டை வந்து வானத்தில் கட்டுவேனா இல்லை தண்ணியில் கட்டுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சோறு எங்கேருந்து சாப்பிட்றாரு, பூமியில் விளையாட்டு தான் சாப்பிட்றாரு, விவசாயிகள் தானே பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி திமிர்த்தனமும் அதிகார திமிரில் வந்து அவர் செஞ்சிட்டு இருந்த செயலை அங்கிருந்த மக்களே வந்து சகிச்சிக்க முடியல. ஆனால் மக்களுக்குள்ளார ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. நான் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுதே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு சிக்கல், அதாவது ஏவாவேலுவை தோற்கடிக்க முடியாதுங்கிற சிந்தனை மக்களுக்குள்ளார விதைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ அது உடஞ்சிருக்குது. இது வந்து நம்ம தான் வெற்றி, இந்த இடத்துல வந்து ஏமாத்திருக்கிறார் வேலு அப்படிங்கிறதான் மக்கள் நம்புகிறாங்க.
அதனால் முழுமையாக ஏவாவேலு வந்து அந்த பகுதியில் வந்து அவருடைய ஆளுமையை இழந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தான். சார் 2021 தேர்தலுக்கு முன்பு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கிராம சபை கூட்டங்களில் போய் பேசும்போதும் சரி, மீத்தேன் வாயு எதிர்ப்பு போராட்டங்களையும் சரி, நிறைய விவசாயிகளோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதன் மூலமாக தான் அவர் வந்து ஆட்சியை பிடித்தார். அப்படி இருக்கும்போது திமுக அரசு வந்து விவசாயிகளுக்கு எதிராக இருந்துச்சு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா தானே சார்? திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எங்களை விட ஒரு பெரிய விவசாயிகள் சார்பான கட்சி யாரும் இல்லைன்ற அளவுக்கு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த 2021 தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களாம் வியந்தோம், திமுக வந்து மக்களுக்கு சாதகமாக வருது, செயல்படுது அப்படின்னு சொல்லி. அதனால் திமுகவுக்கு சார்பாக சென்னை சேலம் 8 வழிச்சாலை போன பகுதிகளில் எங்கள் விவசாயிகளை அழைச்சி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக நாங்கள் வால் போஸ்ட் ஓட்டோம். அந்த மாதிரி திமுக வந்து விவசாயிகள் சார்பாக இருந்த மாதிரி நடிச்சிருக்காங்கிறதே எங்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தெரியுது. அதாவது தேர்தலுக்கு முன்பாக ஏப்ரல் மாதம் தேர்தல்னால் பிப்ரவரி மாதம் பெருந்துறையில் ஒரு மாநாடு நடத்துது, எல்லா விவசாய சங்கங்கள்லாம் அழைச்சி. அந்த மேடையில் நானும் இருக்கேன், அந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார் அதில். அப்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து விவசாயிகளுடைய எந்த பிரச்சனைனாலும் தலைமை செயலத்துக்கு நீங்கள் நேராக வாங்க, கதவு திறந்திருக்கும், நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. விவசாயிகளுக்காக பேசுகிறதுக்கு நான் விவசாயியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெஞ்சில் ஈரம் இருந்தால் போதும் அப்படின்லாம் பேசினார். நாங்கள் அதெல்லாம் உண்மைன்னு நம்பி திமுகவை வந்து நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்காக பாடுபட்டோம். கடைசியில் தான் தெரிஞ்சது இதெல்லாம் நாடகம், விவசாயிகளுக்கு அவர்களுக்கு எல்லாளவும் விவசாயிகள் மீது அக்கறை இல்லை, முப்போகம் விளையக்கூடிய நிலத்தை எடுக்கிறன்னு ஒரு பக்கம் சிப்காட்டுக்கு அறிவிப்பு கொடுக்கறது, தேர்தல் அறிக்கையில் வந்து விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சென்ட் நிலத்தை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், அப்படி தேவைப்பட்டால் உங்களெல்லாம் அழைத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் 900 நாட்களுக்கு மேலாக இந்த மேல்மா போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. 900 நாட்கள் கடந்து 3 வருஷமாக நடந்துட்டு. இப்போ எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து நடந்த போராட்டம் தான் வெளில தெரிஞ்சிச்சு. மேல்மா போராட்டம் வந்து உங்கள் மேலே குண்டர் சட்டம் போட்டதுக்கு அப்புறமா தான் வெளியில் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வெளியில் அதிகம் தெரியும். செய்திகளே வெளியே வர விட மாட்டார் வேலு. அந்த மாவட்டத்துக்குள்ளே நடக்கிற எந்த நிகழ்வும் வெளியே வராது. அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தான் சொல்கிறேனே, அவர் கட்சிக்கு மட்டும் மாவட்ட செயலாளர் இல்லை, ஒரு குறுநில மன்னர். அந்த மாவட்டத்தை விட்டு என்ன போகணும், என்ன போகக்கூடாது, என்ன எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு தன்னுடைய பிடியை வச்சுருந்தார். அந்த அத்தியாயம் முடிஞ்சிச்சு. தலைமை செயலகத்துக்கு வரோம், தலைமை செயலகத்துக்கு வர்ற இடத்துல தலைமை செயலகத்துக்கு அந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டருக்கு காவல்துறை குவிச்சு வச்சு வர்றவங்களெல்லாம் நீ இதுக்கு தான் வரையான்னு சொல்லி கைது பண்ணாங்க. தலைமை செயலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட டெல்லியில் நடந்த மாதிரி, டெல்லியில் நடந்ததை விட மோசம்னு சொல்லணும். டெல்லியில் அந்த பாஜக அரசு தான் விவசாயிகளுக்கு, பஞ்சாப் விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணதான் சொன்னாங்க. அவங்க வந்து கோட்டையை நோக்கி வந்தாங்க, பாராளுமன்றத்தை நோக்கி வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த முள்ளெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணாங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து ஒவ்வொரு பேருந்து அந்த நிறுத்தத்துலேயும் போலீஸை போட்டு நீ யார், நீ எந்த ஒரு ஐடி கார்டு எடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் போட்டு டார்ச்சர் பண்ணதெல்லாம் இங்கே நடந்தது தலைமை செயலகத்துக்கு வந்த விவசாயிகளை. அதனால் எந்த விஷயமும் வெளியே தெரிய விடாமல் பார்த்துக்கிறதுலையும் வல்லவராக தான் இருந்தார். சரி சார், அந்த பக்கம் வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தையும் நீங்கள் அணுகுனீங்களா? இல்லை சிப்காட் விஷயங்கிறதுனால வந்து இவர்கிட்ட டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் அவரையும் அணுகுனீங்களா? அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேளாண் துறை அமைச்சர்ன்றதுக்கான எந்த ஒரு இதுவும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் தெரிஞ்சிக்க மாட்டார். அவரை சந்தைக்கு பார்த்தாலும் அதெல்லாம் உங்கள் மாவட்ட அமைச்சரை பார்த்துக்குங்க. டிஆர்பி ராஜா நீதான தொழில்துறை அமைச்சர்னு பார்த்தா அது உங்கள் மாவட்ட அமைச்சர்கிட்ட பேசுங்க, உங்கள் மாவட்ட அமைச்சர் தான் வேணுங்கிறாரு. தொழில்துறை அமைச்சர் தானே இங்கே முடிவு பண்ணணும் இந்த இடத்துல தொழில் தொடங்கலாமா. மாவட்ட அமைச்சர் வேணுங்கிறாருன்னா அதுக்காக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ யாருமே இந்த பிரச்சனையில் தலையிட விரும்பலை. தன்னுடைய இதை வந்து தட்டி கழிச்சிட்டு ஏவாவேலு என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நினச்சாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. கண்டக்டர் ஒரு கேரியரை ஆரம்பித்த ஏவாவேலு அவர்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு இதுக்கு போயிருக்காரு. திமுகவுக்கும் சரி, இது கடந்த சில தினங்களாகவே பார்ட்டி ஃபண்ட் மூலமாக வெளில வந்துட்டுருக்கு. நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு நபராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வளர்ச்சிங்கிறது வந்து எப்படி நடந்துச்சு, இந்த வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த ஏரியா மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க? ஏவாவேலுவை வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மலைமுழுங்கி வேலுன்னுவாங்க. இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் வெட்டி திங்கிறாள் ஏவாவேலு. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெவ்வேறு நபர்கள் மூலமாக
அங்கே இருக்கக்கூடிய எல்லா மலைகள்லையும் கல்குவாரி இருக்கு. ம், ம். கல்வி திருடன் ஏவாவேலுன்னு சொல்லுவாங்க. அதாவது கல்வி கொள்ளையன், திருடன்னு சொல்லக்கூடாது, கல்வி கொள்ளையன். மனைவி மீது, மகன்கள் மீது, இவர் மீது வரிசையாக எக்கச்சக்கமான மருத்துவக் கல்லூரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாம் இருக்கும். ஆனால் அரசு சார்பான நிறுவனங்கள் எதுவும் எந்த ஒரு இதுவும் இருக்காது. கல்வி கொள்ளை, மருத்துவ கொள்ளை, மருத்துவமனையும் இங்கே இருக்காது. இங்கே அரசு மருத்துவமனை ஒழுங்காகவே இருக்காது, குடிக்க தண்ணி கூட இருக்காது. எல்லாமே அங்கே வரணும். மருத்துவ கொள்ளை ஏவாவேலு. ஏரி திருடன் ஏவாவேலு. ஏரி ஏதாவது வச்சுன்னா அந்த ஏரியை திருடிடுறது. ஏற்கனவே வந்து அவங்களுடைய அருணை மருத்துவக் கல்லூரியில் அங்கே ஒரு ஏரி இருந்தால் அந்த ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து அது நீதிமன்றம் வரை சென்று அதை திருப்பி கொடுக்கணுன்ற மாதிரி அந்த வழக்குகள்லாம் தீர்ப்பு வந்திருக்கு. அங்கேருந்த ஒரு ஏரியை திருடினார். இப்போ இன்னொரு இடத்துல, இந்த மலப்பாம்பாடிங்கிற இடத்துல வந்து அவர்களுடைய நிலத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் மண்ணை திருடி தான் அந்த இளைஞரணி மாநாடு, ஆயிரக்கணக்கான லோடு மண்ணை திருடி அந்த மாநாடு நடத்துகிறாங்க. எது இந்த இளைஞரணி மாநாடு? இளைஞரணி மாநாடு நடத்துனது. அதை எதிர்த்து உழவர் உரிமைக்கு குரல் கொடுத்தபோது பெண்கள், அது வந்து ஒரு கிராமம், அந்த ஏரிக்கரை மீது வந்து இந்த ஏரிக்கரை மேலே 2 வழி சாலை போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு அப்படி ஒரு சாலையே தேவை கிடையாது. இப்படி ஏன் பண்ணுறீங்க? இது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு சொல்லி ஒரு கிராமத்தில், நீங்கள் நகர்ப்புறங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல மக்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா நீங்கள் காவல்துறையோட எழுதி கொடுப்பீங்க, காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு அனுமதி. என் ஊரில் நான் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு காவல்துறைக்கு நான் அனுமதி கேட்டேன்? யாரும் போகாத ஒரு ஏரிக்கரை, அங்கே போய் நின்று அந்த இடத்துல போகிறதுக்கு நீ எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு அவங்கள கைது பண்ணுறாங்க காவல்துறை. இந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம். அந்த ஏரியும் திருடுறதுக்கு தான் இந்த வேலை. அது பக்கத்தினுடைய நிலத்துக்கு பக்கத்தில் ஒன்று இருந்துச்சுன்னா அதையும் திருடிக்கணும். இப்போ ஏரி திருடன் ஏவாவேலு தான். இதுதான் அங்கே இருக்கிற மக்கள் வரிசையாக இந்த மாதிரி திருட்டுக்கு தான் இந்த ஏவாவேலு அப்படிங்கிறத அங்கே இருக்கிற மக்கள் பேசி. இப்போ இறுதியாக ஓட்டு திருடன் ஏவாவேலுங்கிறதையும் சேர்த்துக்கலாம். ஓட்டையும் திருடி தான் இப்போ ஜெயிச்சார். இவ்வளோ நாள் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தான் இது தெரிய வந்திருக்குது. ஏவாவேலுக்கு அந்த தொகுதியில் மக்கள் இவ்வளோ தான் மரியாதை வச்சுருக்காங்க. தவிக ஆட்சி வந்ததுக்கு பிறகு முதல் ரைடே வந்து இவர் மேலே தான், முன்னாள் அமைச்சர்கள் இதில் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை வந்து நடந்துச்சு சமீபத்தில். அதற்கு வந்து கட்சிக்காரங்களே யாரும் வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டமோ எதுவுமே நடக்கலையே. அங்கே தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் வளர்ந்தா போதும், கட்சிக்காரர்கள் கூட மதிக்காத செயல்பட்டு இருக்கிற நபர் தான் இந்த ஏவாவேலு. அதனால தான் அவருக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்லாத அளவுக்கு அந்த சூழ்நிலை அங்கே இருக்குது. வேறு எந்த விதமான குற்றச்சாட்டெல்லாம் நீங்கள் வந்து முன் வைக்கிறீங்க வேலு மேலே அங்கே லோக்கலில்? இப்போ அவர் ஒரு இடம் வாங்கியிருக்கிறாங்க மகன் பேரில், குமரன் பேரில். அந்த ஒரு சர்க்கரை ஆலை அங்கே இருக்குது. இது அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு பண்ணது போல. ஒரு சர்க்கரை ஆலை அந்த இடத்துல வரும், அந்த சர்க்கரை ஆலை கடன் வாங்கும், அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை ஆலை வேலை செய்யாமல் நிற்கும். அதை வந்து பெனாமி பேரில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மகனுக்கு அதை வாங்கியிருக்கிறாங்க. அது ஒரு 200 ஏக்கர் சொச்சம் வரும். அந்த இடத்துல அந்த சுகர் மில் வந்து விவசாயிகள், கரும்பு கொடுத்த விவசாயிகளுக்கு பணம் தரல, ஆனால் பேங்க்குக்கு கட்ட வேண்டிய பணத்தை மட்டும் கட்டிட்டு அந்த நிலத்தை வந்து வேற ஒரு நபருக்கு எழுதிடுறாங்க. அப்போ இந்த விவசாயிகளுக்கு பணம் கொடுத்துருக்கணும்ல, பேங்க்கு கொடுக்குறது மட்டும்தான் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் விவசாயிகள் கொடுக்க வேண்டியது கடன் தானே. கண்டிப்பாக அதையும் அதை கொடுக்கவே இல்லை, எந்த விவசாயிகளுக்கும் பணம் கொடுக்கல. இதை ஒரு 3ஆம் நபர்களுக்கு மாற்றி திருப்பி தன்னுடைய மகன் பேருக்கு வந்து இந்த நிலம் வந்திருக்குது. அந்த நிலத்துக்கு 4 புறத்திலிருந்தும் 2 வழி சாலை. அது ஒரு கிராமம், ஒட்டல் காடுன்ற மாதிரியான கிராமம். அந்த இடத்துக்கு 4 புறத்திலிருந்து 2 வழி சாலை அமைச்சிருக்கிறார். அது குறிப்பாக இந்த ஏரி மேலே அமைச்சிருக்கிறார். நீர்வழி இது மேலே அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு சட்டவிரோதமான செயல். ஏரியில் மண்ணு திருடினது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மண்ணை திருடிக்கிறார். அது ஒரு சட்டவிரோதமான செயல். தனியார் நிலத்துக்கான பணத்தை கொடுக்காமையும் சாலை அமைச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. இன்னும் நாங்கள் சில விஷயங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். விரைவில் இதுவும் சேர்த்து நாம் வந்து வழக்காக கொடுப்போம். ஏவாவேலு இனி நிரந்தரமாக மருத்துவமனையிலே இருக்கலாம் அவருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனால் அவருக்கு நிரந்தரமாகவே நெஞ்சவெளியில் தான் இருப்பார். இந்த கடந்த தேர்தலில் வந்து திமுக இந்த தோல்விக்கு வந்து விவசாயிகள் வந்து வேளாண் துறையினர் வந்து எந்த அளவுக்கு வந்து காரணமாக இருந்தாங்க? எல்லா மாவட்டத்திலையும் சிப்காட்னு சொல்லி விவசாய நிலங்களை பிடுங்கக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க. இந்த மேல்மா மட்டும் இல்லை, ஊரறிந்தது இந்த மேல்மா. 44,000 ஏக்கர் விவசாய நிலங்களை சிப்காட்டுக்கு எடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க திமுக ஆட்சியில்.
அப்போ எல்லா மாவட்டத்துலையுமே சிப்காட்னு சொல்லி அறிவிக்கிறது, புதுசாக எங்கே பார்த்தாலும் சாலை, அதாவது சாலை இப்படி போனாவே குறைந்தவன ஒரு வழியில் போயிடலாம். ஆனால் இவங்க எங்கேயாவது நிலம் வாங்கி வச்சுருக்காங்கன்னா அந்த நிலத்து வழியாக போகிறதுக்காக சுற்றிட்டு கொண்டு போகிறது. இப்போ NH 744ன்னு சொல்லி இதுக்கிட்ட ராஜபாளையத்துக்கிட்ட ஒரு சாலை ஒன்று ஏற்பட்டுருக்காங்க. அந்த மக்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க தெளிவாக ஒரு மேப் போட்டு கொடுக்குறாங்க, ஏங்க இப்படி போனால் உங்களுக்கு 15 கிலோமீட்டர் குறையும், நீங்கள் ஏன் இப்படி போகிறீங்கன்னு சொல்லி. ஏன்னா அங்கே திமுக முக்கிய புள்ளியுடைய இடம் இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு சாலை. இப்படி எங்கே போனாலும் இவர்களுடைய அராஜகம், போகிற இடங்கள் எல்லாம் இந்த அராஜகத்தினுடைய செயல்னால தான் விவசாயிகள் மத்தியில் திமுக பெரிய அளவில் அம்பலப்பட்டு போனது. அதுவும் இல்லாமல் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு இவர்கள் பண்ணது, இப்படி எல்லா விதத்துலேயுமே திமுக தன்னுடைய எதிர்ப்பை சம்பாரிச்சுக்கிட்டு இவர்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தது என்ன வேணாலும் பண்ணுவோம், காசு கொடுத்து ஜெயிச்சாங்கன்னு நினச்சாங்க. அதுதான் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து நான் விவசாயி குடும்பத்திலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் டெல்டாக்காரன் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேருமே வந்து போட்டி போட்டு விவசாயிகளுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தா அநீதியாக தானே இருக்குது. ஆமாங்க, 47,000 கோடி போன வருஷம் வந்து விவசாய பட்ஜெட்டுங்க. அதில் நம்ம முழுமையாக கணக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ஆயிரம் கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக வந்திருக்குன்னு. அதில் ஒரு 2,000 கோடி கூட வரும். எல்லா நிறுவனங்களுக்கு வந்து சப்சிடின்னு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. விவசாயிகள் பேரை சொல்லி 3ஆம் நபர்கள் வேறு யாராவது சாப்பிட்றாங்களே தவிர, இது இவர்களுக்கு உண்மையாகவே விவசாயிகளை பற்றின புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் நிறுத்திட்டு நேரடியாக விவசாயிக்கு கொடுத்தா எனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிக்குவேன். இந்த 47,000 கோடியை நீங்கள் 195 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் இருக்குங்க, தரிசு நிலம் கூட சேர்த்து. அதை நம்ம இந்த 47,000 கோடியில் வந்து நம்ம வகுத்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 22,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம். இந்த 47,000 கோடியில் அதில் வேலை செய்கிற அலுவலர்களுக்கு ஒரு 10,000 கோடின்னு நம்ம பிரிச்சிட்டா கூட குறைந்தபட்சம் 15,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம். இது தெலுங்கானா போன்ற மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி தராங்க. இப்போ நானும் விவசாயத்தான், நானும் டெல்டாக்காரன் தான், விவசாயிகளுடைய வழி தெரியுங்கிறவங்க இந்த இதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறாங்க. இதுதான் விவசாயிகள் செய்யக்கூடியது. தங்களை மேலான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உரையாடியது ரொம்ப நன்றி சார். நன்றி.